Hudson Curd. தமிழ்நாட்டினுடைய கலை, தமிழர்களினுடைய வீரம், இது ரெண்டையுமே சொல்லுகிற இந்த நாவலை கல்கி எழுதி முடித்த போது தமிழ்நாடு முழுக்க அப்படி ஒரு பரவசம் இருந்துதான். கல்கி எழுதிய காதல் கதைகளிலேயே ரொம்ப புதுமையான ஒரு கதைனா சிவகாமியின் சபதம் தான். வணக்கம். கல்கி அப்படின்ன உடனே எல்லாருக்குமே பொன்னியின் செல்வன் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் மணிரத்னம் அவர்கள் அதை சினிமாவா எடுத்த பிறகு அதை படிக்கிற வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு கூட அப்படி ஒரு கதை வந்ததுன்றது அறிமுகமாயிருந்தது. ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் எழுதுறதுக்கு முன்பே அமரர் கல்கி 2 சரித்திர கதைகளை எழுதியிருக்காரு. ஒன்று பார்த்திபன் கனவு, இன்னொன்று சிவகாமியின் சபதம். இது 2ம் எழுதி குறிப்பாக சிவகாமியின் சபதம் கதை தொடர்கதையாக வந்தபோது அதற்கு கிடைத்த மாபெரும் வரவேற்பை வைத்து இன்னமும் கூட சரித்திர கதைகளை எழுதணும்னு நினச்ச பிறகு தான் பொன்னியின் செல்வன் எழுதப்பட்டது. இந்த சிவகாமியின் சபதம் கதையை கல்கி எழுதின சம்பவத்தை பற்றி சுவாரஸ்யமாக ஒன்று எழுதியிருப்பார் அவர். ஒரு நாள் அவரும் அவருடைய முக்கியமான நண்பர்கள், அதில் ரசிகமணி அவரும் ஒருத்தர், இவங்க எல்லாரும் மகாபலிபுரத்துக்கு போயிருக்காங்க. மகாபலிபுரத்துக்கு போய் அன்றைக்கு நல்ல நள்ளிரவு நேரத்தில் அன்றைக்கி ஒரு பௌர்ணமி அப்படியே நிலா பொழிஞ்சிக்கிட்டு இருந்துதான். கடற்கரை மணலுக்கு பக்கத்தில் இவங்க உட்காந்துருந்தாங்களாம். உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க நண்பர்கள் எல்லாம். அப்போ ஒரு கவிதையை ரசிகமணி சொன்னாராம். விதியின் எழுத்தை கிழிச்சாச்சு, விட்ட குறை தொட்டாச்சு அப்படின்னு ஏதோ ஒரு கவிதையை சொன்னாராம். அந்த விட்ட குறை தொட்டாச்சுன்ற அந்த லைன் கல்கியை அப்படியே அவருக்கு பரவசமாக இருந்துதான். அந்த இடத்த சுற்றி பார்த்தாராம். விட்ட குறை தொட்டுதுன்னா என்ன, இந்த இடத்துல நான் இப்போவா உட்காந்துருக்கேன், ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இதே மண்ணில் நான் உட்காரல. அப்படி நான் உட்கார்ந்த போது இந்த இடத்துல 100கணக்கான குதிரைகள் இல்லை. அப்போ இந்த இடத்துல இருந்த கற்பாறைகளில் சிற்பிகள் எல்லாம் தன்னுடைய ஒளியால் செதுக்கிற அந்த சின்னுங்கிற சத்தம் என் காதில் விழலை. அப்போ அதுக்கு பின்னாடி நடனமாடிய ஒரு பெண்ணினுடைய கொலுசு சத்தமோ அவளுடைய சலங்கை சத்தமோ இப்போவும் என் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போ விட்ட குறையே இப்போ தொட்டா மாதிரி இருக்கேன்னு கல்கியினுடைய மனசில் ஒரு எண்ணம் வந்துதான். அதற்கு பிறகுதான் அங்கே இருந்த அந்த சிற்பங்களை பார்க்கிற போது அதை அமைப்பதற்கு அந்த சிற்பிகளும் அந்த சிற்பிக்கு ஆதரவு கொடுத்த பல்லவ சக்கரவர்த்திகளான மகேந்திரவர்ம பல்லவனும் நரசிம்மவர்ம பல்லவனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கலையை வாழ வச்சிருக்காங்க அப்படின்ற எண்ணம் கல்கிக்கு தோன்றிய பிறகுதான் அந்த காலகட்டத்தை பற்றி ஒரு கதை எழுதணும்னு சொல்லிட்டு சிவகாமியின் சபதத்தை கல்கி எழுதினார். கல்கி எழுதிய காதல் கதைகளிலேயே ரொம்ப புதுமையான ஒரு கதைனா சிவகாமியின் சபதம் தான். இந்த லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அடக்கவே முடியாத பெருங்காதலும் அதுவே சில சமயங்களில் கோபமாக மாறுவதும் மாறி மாறி வருகிற இந்த இமோஷன்ஸை கல்கி ரொம்ப பிரம்மாண்டமாக எழுதி அதற்கு ஒரு சரித்திர பின்புலத்தை கொடுத்த கதை தான் சிவகாமியின் சபதம். யார் இந்த சிவகாமி? யாருக்கு தெரியும்? ஆனால் சிவகாமி காதலித்த மாமல்லனை எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு மறக்க முடியாத ஒரு மாமன்னன் அவன்தான். சோழர்கள், பொன்னியின் செல்வனில் வர ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவர்கள் இங்கே ஆட்சி செஞ்சு 1000 வருஷம் ஆச்சு. அவர்களுக்கும் 500 வருஷம் முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் தான் பல்லவர்கள். அந்த பல்லவ மன்னர்கள்லேயே 2 பேர் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கவர்கள். முதல்ல மகேந்திரவர்ம பல்லவன். அவருடைய காலத்தில் தான் மகாபலிபுரத்தில் இந்த சிற்பக்கலை வேலைகள் தொடங்கப்பட்டன. ஆனால் அவருடைய காலத்தில் என்ன நடந்ததுன்னா வாதாபியை ஆண்டு கொண்டிருந்தது. வாதாபின்றது மகாராஷ்டிரா குஜராத் அந்த சைடில் இருக்குது. வாதாபியை ஆண்டு கொண்டிருந்த புலிகேசி அங்கிருந்து படையெடுத்து காஞ்சி நகரத்தை கைப்பற்றுவதற்காக வந்தான். அப்படி வந்தபோது காஞ்சி நகரத்தினுடைய கோட்டை கதவுகளை மூடிக்கிட்டு உள்ளேயே அவங்க இருந்திருக்காங்க. பல நாள் அந்த முற்றுகை தொடர்ந்து கடைசியில் ஜெயிக்காமல் அவன் திரும்பி போயிருக்கான். போகிற வழியில் எல்லாத்தையும் மக்களையெல்லாம் அழித்து ரொம்ப சர்வநாசம் செஞ்சுட்டு தான் போய் சேர்ந்துருக்கான். மகேந்திரவர்ம பல்லவருடைய காலத்துக்கு பிறகு ஆட்சிக்கு அவருடைய மகன் நரசிம்மவர்ம பல்லவன், மாமல்லன் அப்படின்னு அவனுக்கு பேர். அந்த பேரில் தான் மகாபலிபுரம், மாமல்லபுரம் அப்படின்ற பேர் நிறுவப்பட்டது.
அவன் திரும்ப புலிகேசி மன்னனுடைய நாட்டுக்கே போய் அவனுடைய படையை தோற்கடித்து வாதாபி நகரை தீக்கிரையாக்கி திரும்பி வந்த கதை தான் பல்லவர்களினுடைய கதை. தமிழ்நாட்டினுடைய கலை, தமிழர்களினுடைய வீரம், இது ரெண்டையுமே சொல்லுகிற இந்த நாவலை கல்கி எழுதி முடித்த போது தமிழ்நாடு முழுக்க அப்படி ஒரு பரவசம் இருந்துதான். இந்த கதையை படிக்கணும்னு பல பேர் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையை தான் நம்ம சேனலில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். பொன்னியின் செல்வன் கதையை நிறைய கேள்விப்பட்டுட்டீங்க. சிவகாமியின் சபதம் இந்த கதையை சில பேர் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 4-5 பகுதியாக இதை சொல்லுகிற போது பண்டை தமிழர்களினுடைய வாழ்க்கையை பற்றி அபூர்வமான விஷயங்களும், கல்கி என்கின்ற மகத்தான எழுத்தாளரினுடைய எழுத்தினுடைய ஆகர்ஷ சக்தியும் திரும்பவும் நம்மை ஆக்கிரமிக்கும். விரைவில் சிவகாமியின் சபதத்தோடு உங்களை சந்திப்பதற்கு நானும் ஆவலாக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். Hudson Card.